பிரச்சனை அரசாட்சியில் இல்லை, பிரச்சனை எருசலேமின் அரண்மனையிலும் இல்லை, தேவாலயத்திலேயே இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சியை சரி செய்து விட்டால் மக்களின் நன்னடத்தை சரியாகும். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே ஏசாயா 1 அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களை கற்றுக்கொண்டோம். அதனைத் தொடர்ந்து இன்று நாம் 4 வசனம் முதல் 18 வசனங்கள் வரை கற்றுக்கொள்வோம். தகுந்த ஆயத்தத்துடன் இருப்பீர்கள் என்று நினைக்கிறோம். இந்த பாடத்திலே நாம் உலகத்திற்கும் ஒரு தனி மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு என்ன, வீழ்ச்சி என்பது எங்கே இருந்து ஆரம்பமாகிறது, இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் தேவன் கூறின குற்றச்சாட்டுகள் என்ன என்பதை குறித்து ஆழமாக அறிந்து கொள்வோம். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமானவர்களே, இன்று நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 4 வசனம் முதல் சிந்திக்க இருக்கிறோம். வாசிக்கிறேன். ஏசாயா 1:4. ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். நாம் தேவனை பூமியின் நியாயாதிபதியாகவும் இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய சொந்த ஜனங்களாகவும் பார்க்கிறோம். வேதம் அவ்விதமாகத்தான் சொல்கிறது. தேவன் நியாயாதிபதியாக வீற்றிருக்கிறார். ஒருவேளை இது நமக்கு வித்தியாசமானதாக தோன்றலாம். ஏனென்றால் உலக மக்கள் அவரை பற்றி வேறு விதமாகவே என்று சிந்திக்கிறார்கள். அவர் உலகை நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி என்ற ஸ்தானத்திலே இருந்து அகற்றப்பட்டு விட்டார் என்றும், உலகம் அவர் கையிலிருந்து நழுவிவிட்டது என்றும் எண்ணுகிறார்கள். இது இன்று பொதுவாக மக்களிடத்திலே காணப்படுகிற ஒரு கருத்து. அவர் ஒரு வயதானவராக மேகங்கள் நடுவே தன்னுடைய தோள்களைச் சுற்றி வானவில் இருக்க அவர் அரியணையிலே அமர்ந்திருக்கிறார் என்றும், அவர் மிகவும் எளிமையாக சாதாரணமானவராக இருக்கிறார் என்றும் நினைக்கிறார்கள். அவருடைய அங்கிகளிலே அன்பு வடிகிறதாகவும் தேனும் கண்ணீரும் வடிகிறதுமாக இருக்கிறது. உலகத்தை கண்டித்து தண்டிக்க அவருக்கு முதுகெலும்பு இல்லை என்றும் நினைக்கிறார்கள். ஆனால் வேதாகமும் அவரை பற்றி இவ்விதம் கூறவில்லை. பிரியமானவர்களே, அவர் தம்முடைய ஜனங்களை கண்டித்து நியாயம் செய்கிறது போல உலகத்தையும் கண்டித்து நியாயம் செய்ய போகிறார் என்ற வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. இது உலகத்திற்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எச்சரிப்பாக இருக்கிறது. இந்த வசனத்திலே யூதா ஜனங்கள் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம் என்று சொல்லப்படுவதை கவனியுங்கள். அக்கிரமத்தால் பாவம் சுமந்த ஜனமாகிய யூதாவே என்று அழைக்கிறார். இதேபோல் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே பாரம் சுமந்து தவிக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அழைப்பு கொடுக்கிறதை மத்தேயு 11 அதிகாரம் 28 வசனத்திலே நாம் பார்க்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பார்க்கும்போது அவர்கள் அக்கிரமத்தால் பாவத்தால் பாரம் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அறிகிறோம். இன்றும் அக்கிரமத்தாலே பாவத்தாலே பாரம் சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அந்த பாரங்களை பாவங்களை தன்னிடத்திலே இறக்கி வைத்துவிட்டு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக, மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கிறார். மேலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி போனார்கள் என்று அவர்களுடைய நிலைமையை குறித்து இங்கே சொல்கிறார். அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி அவரை பின்பற்றாது திரும்பி வேறு வழியிலே செல்கிறார்கள். அக்கிரமத்தால் பாரம் சுமந்து தவிக்கிறார்கள். தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மீது தான் சாட்டுகின்ற குற்றத்தை குறித்து தேவன் விளக்கமாக சொல்கிறார். தேவன் உலக வரலாற்றிலே தலையிடுகிறவர் என்பதை இது நினைவுபடுத்துகிறது. நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் இதை தெளிவாக புரிந்து கொள்ள இயலும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை சேவித்த போது செழித்தோங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த செழிப்பின் மத்தியிலே அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போய் இறுதியாக விக்கிரகத்தினிடத்திற்கு போகிறார்கள். இவ்விதமாக கர்த்தருக்கு விரோதமாக கலகத்திலே இறங்குகிறார்கள். முற்றிலும் அவர்கள் தேவனை மறந்து விட்டார்கள். எனவே தேவன் அவர்களை எதிராளிகளின் கையிலே ஒப்புக் கொடுக்கிறார். சிறிது காலத்திற்குள்ளே மக்கள் இதை உணர்ந்தவர்களாக தேவனை நோக்கி விடுதலைக்காக கதறுகிறார்கள்.
அவ்வாறு அவர்கள் தேவனிடத்திலே திரும்பியவுடன் அவர்களை தேவன் அந்த எதிராளிகளிடமிருந்து மீண்டும் விடுவித்து ஆசீர்வாதமான நிலைமையிலே வைக்கிறார். இவ்விதமாக நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே மட்டுமல்ல, வேதத்திலே தொடர்ந்து பல இடங்களிலே வாசிக்கலாம். எந்த ஒரு தேசத்தின் வீழ்ச்சியிலேயும் 3 நிலைகள் காணப்படுவதை நீங்கள் தெளிவாக வரலாற்றிலே காண முடியும். முதலாவது, மக்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீழ்ச்சி ஏற்படுகிறது. அடுத்து, நன்னடத்தைகளிலே வீழ்ச்சி. இறுதியாக நிர்வாகத்திலே வீழ்ச்சி ஏற்படுகிறது. மக்கள் ஆள்கையிலே வீழ்ச்சி ஏற்படுகிற வரை இந்த விதமான மோசமான அழிவுக்கு நேராக போகிறோம் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. எனவே அரசாட்சியிலே பிரச்சனை இருக்கிறது. அதில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றுதான் ஜனங்கள் விரும்புகிறார்கள். மாற்றம் கொண்டு வரப்படுகிறது, ஆனால் பிரச்சனையோ தீரவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, பிரச்சனை அரசாட்சியில் இல்லை. பிரச்சனை எருசலேமின் அரண்மனையில் அல்ல, எருசலேமின் தேவாலயத்திலேயே இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சியை சரி செய்துவிட்டால் மக்களின் நன்னடத்தை சரியாகும். தொடர்ந்து ஆளுகையும் சரியாகும். ஆகவே மக்கள் தேவனிடத்திற்கு திரும்பி அவரோடு உள்ள உறவை புதுப்பிக்க வேண்டும். அவரை நோக்கி அபயமிட வேண்டும். அப்பொழுது தேசத்திற்கு சேமம் உண்டாகும். மக்கள் மகிழ்வான செழிப்பானதொரு வாழ்க்கையை பெற முடியும். ஏசாயா 1 அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை பாருங்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகிப் போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சயமுமாயிருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது. உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பாழ் தேசம் போல் இருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களின் நிலையை பற்றி மிக துல்லியமாக சரியாக சொல்வதை இங்கே பார்க்கலாம். அவர்களுக்கு அவ்வளவு காயங்களும் ரணங்களும் இருந்தபோதும் அவர்கள் அதை ஆற்றுவதற்கு முயற்சி எடுக்கவில்லை. அதாவது, மனம் திரும்பாத வரை உள்ளத்தில் காயங்களும் ரணங்களும் வேதனைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். பெரியமானவர்களே, இவற்றை ஆற்ற வேண்டுமென்றால் மனம் திரும்புவது ஒன்றே ஒன்றுதான் வழி. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களின் நன்னடத்தையிலே சீரழிவும் ஆட்சியிலே வீழ்ச்சியும் ஏற்படுவதை பார்க்கிறோம். இருந்தபோதிலும் தேவன் பொறுமையாகவே அவர்களுக்காக காத்திருக்கிறார். அவர்களை கண்டித்து திருத்தும் வண்ணமாக இவற்றையெல்லாம் எடுத்து விளக்கி சொல்கிறார். தங்களுடைய கலகத்தினாலே, தேவனுக்கு கீழ்ப்படியாத நிலைமையினாலே அவர்கள் தங்களுக்கு தாங்களே வருவித்துக் கொண்ட அவல நிலைமையை வருத்தத்தோடே அவர்களுக்கு சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான வாழ்க்கை அல்லது சாபமான வாழ்க்கை, இதை நாமே தெரிந்து கொள்கிறோம். நம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ ஒப்புக் கொடுத்தால் நாம் ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு எதிராக கலகம் செய்வோம் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு தீமையை வருவித்துக் கொண்டது போல நாமும் நமக்கு நாமே தீமையை வருவித்துக் கொள்கிறவர்களாயிருப்போம். நீங்கள் எதை தெரிந்தெடுக்க விரும்புகிறீர்கள்? சற்றே சிந்தித்து பாருங்கள். ஏசாயா 1 அதிகாரம் 8, 9 வசனங்களை பாருங்கள். சீயோன் குமாரத்தி திராட்சத் தோட்டத்திலுள்ள ஒரு குச்சு போலவும் வெள்ளரி தோட்டத்திலுள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். அதாவது, உண்மையுள்ள ஜனங்கள் இஸ்ரவேலுக்குள் மீதியாக இல்லாமல் போயிருந்தால் தேவன் இஸ்ரவேல் அனைத்தையும் சோதோம் கொமோராவைப் போல் அழித்திருப்பார் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆனால் எப்பொழுதுமே தேவன் மீதியான ஜனங்களை வைத்திருக்கிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை தேவன் மீதியாக வைத்திருந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றும் கூட தேவன் ஒரு ஜனக்கூட்டத்தாரை மீதியாக வைத்திருக்கிறார். உலகத்தின் எல்லா பகுதிகளிலேயும் அவரை உண்மையும் உத்தமமாய் சேவிக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் மீதியாயிருக்கிறார்கள். நீங்கள் அந்த மீதியான கூட்டத்திலே ஒருவராயிருக்கிறீர்களா? அல்லது பாவ வாழ்க்கையிலே ஊறி போயிருக்கும் பொதுவான கூட்டத்திலே காணப்படுகிறீர்களா? தேவன்
இஸ்ரவேலிலே கொஞ்சம் ஜனங்களை மீதியாக வைத்திருந்தார். ஏசாயா 1:10 பாருங்கள். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். சோதோம் குமராவின் ஜனங்களைப் போன்றிருக்கிறவர்களே, செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் செவிகொடாத பட்சத்திலே அந்த விதமாகவே அழிவை காண்பீர்கள் என்பதையும் அவர் சுட்டி காட்டுகிறார். இப்பொழுது அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சியே என்று தேவன் சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். ஏசாயா 1:11 உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நிணமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. தேவன் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களின் மீதான குற்றச்சாட்டை குறிப்பிட்டு தெளிவாக சொல்கிறார். அவர்கள் எதிலே தவறினார்கள் என்று தேவன் சான்றுகளோடு விளக்குகிறார். அவர்களுக்கு தேவன் கொடுத்த காரியங்களிலே சிறந்ததொன்றில் தவறினதை சுட்டிக்காட்டுகிறார். ஒரு சாதாரணமான காரியத்தை அல்ல, தேவன் அவர்களிடமிருந்து எதிர்பார்த்த சிறந்த ஒரு காரியத்திலே இருந்த குற்றத்தையே சுட்டி காட்டுகிறார். தேவன் அவர்களுக்கு இந்த சிறந்த சமயத்தை கொடுத்து சில பிரமாணங்களையும் பலியையும் நிறைவேற்றும்படி கொடுத்து அதை தேவாலயத்திலே நிறைவேற்றும்படியாய் சொல்கிறார். ஆனால் அவர்கள் இந்த சிறந்த காரியத்திலே தவறிவிட்டார்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தில் உள்ள எழுத்துக்களின்படி பலியை கொண்டு வந்து சடங்காச்சாரங்களை நிறைவேற்றினார்கள். ஆனால் அவர்கள் இருதயமோ தேவனுக்கு விரோதமான கலகத்திலே ஈடுபட்டிருந்தது. அவருடைய பக்தி அவர்களை பாதிக்கவில்லை, வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்கவில்லை. அவர்கள் எப்பொழுதும் போலவே மனம் போல வாழ்ந்தார்கள். ஆகவே தேவன் அவர்களை வெறுப்பதாக சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றும் அநேக விசுவாசிகளும் இவ்வாறு காணப்படுகிறார்கள். தேவாலயத்திற்கு போவார்கள், ஆனால் அவருடைய இருதயம் தேவனை விட்டு தூரமாயிருக்கும். ஆலயத்திற்காக காணிக்கைகளை அள்ளி அள்ளி கொடுக்கிறவர்களாக இருக்கலாம். அதே வேளையிலே அவர்கள் இருதயமோ தேவனை விட்டு தூரமாயிருக்கிறதை அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் இருப்பார்கள். ஆனால் தேவன் அதை கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டார், அதை அவர் விசாரிப்பார். நம்முடைய பக்தியானது நம்முடைய வாழ்க்கையிலே பாதிப்பை, மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அவருடைய வசனத்திற்கு கெட்டிச் சேர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இல்லாதிருந்தார்கள் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது ஏசாயா 1:12-13 பாருங்கள். நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டுமென்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். தேவன் நியமித்த காரியங்களை அவர்கள் செய்த போதும் அவர்களுடைய இருதயம் அவருக்கு தூரமாயிருந்தபடியினால், அவை அவர்கள் வாழ்க்கையிலே பாதிப்பை ஏற்படுத்தாதபடியினால் அந்த காரியங்களை தேவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். தேவன் அதை வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுடைய சபைக்கு அடுத்த வாரம் வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி வரும்பொழுது அவர் உங்களை வாழ்த்துவாரா அல்லது வெறுக்கிறேன் என்று சொல்லுவாரா? உங்களுடைய உண்மையான நடக்கைக்காக உங்களை மெச்சிக்கொள்வாரா? நீங்கள் அவருக்காக கொடுக்கிறவற்றிற்காகவும் ஆராதனையிலே முழு கவனத்தோடும் கலந்து கொள்வதற்காகவும் உங்களை பாராட்டுவாரா? சற்றே யோசித்து பாருங்கள். அநேகருடைய காரியங்களை அவர் பாராட்டுவார் என்று எனக்கு தோன்றவில்லை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல பேசுகிறவர், எரிகிற தீபங்களைப் போல கண்களை உடையவர், உலக்களத்திலே காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவர் என்று அவர் பாராட்ட மாட்டார். ஏனென்றால் இன்று தேவனை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறவர்களிலேயும் அநேகர் வெளிப்பிரகாரமாக மட்டுமே தேவனை தேடுகிறார்கள். அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலே, தேவன் இருக்க வேண்டிய இடத்திலே உலகம் குடியிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் சொல்கின்ற சாட்சிகள், அறிக்கைகள் எல்லாம் தேவனை சலிப்படைய செய்கின்றன. இப்படிப்பட்ட மாய்மாலக்காரர்களை மனம் திரும்பும்படி அவர் சொல்லாமலாயிருக்கிறார்? உறுதியாக இது இப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கையாயிருக்கிறது. மாய்மாலக்காரர்களே, மாய்மாலமான செய்கையை விட்டு மனம் திரும்புங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய சமுதாயத்திற்கு இன்று இது முக்கியமான ஒரு எச்சரிக்கையாயிருக்கிறது. மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே திருந்த வேண்டியதே மிக முக்கியமான தேவை.
இதை அவர்கள் செய்வார்களானால் மற்ற எல்லா காரியங்களும் தானாகவே சரியாகிவிடும். மக்கள் நாவினாலே அறிக்கை செய்வது மட்டுமல்ல, உண்மையாகவே மனம் திரும்ப வேண்டியது அவசியம். உண்மையான எழுப்புதலை சந்திக்க வேண்டியது அவசியம். இல்லையென்றால் தேவ கோபாக்கினையை சந்திப்பது தவிர்க்க முடியாததாகிவிடும். ஏசாயா 1 15 முதல் 17 வசனங்களை பாருங்கள். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் ஒன்றுமில்லை, நீங்கள் என்னுடைய சந்நிதியிலே வரும்போது மிகவும் பக்திமான்களைப் போல வருகிறீர்கள், பலியை செலுத்துகிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், ஆனால் அவை எல்லாமே உங்களுக்கு அர்த்தமற்றதாய் போய்விடும் என்று சொல்கிறார். தேவன் அவர்களுக்கு எதிரான தனது குற்றச்சாட்டை அவ்வாறு கூறுகிறார். அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீழ்ச்சியடைந்து விட்டார்கள் என்ற குற்றத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து நன்னடத்தையிலே சீரழிவும் அரசியலிலே அழிவும் ஏற்பட்டது. தேவன் அவர்களை தனது நியாயஸ்தலத்திற்கு அழைத்து அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை நிரூபிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு குற்றவாளி கூண்டிலே நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறார்கள். தீர்ப்பிற்கு பிறகு வரப்போகிற தண்டனைக்கு காத்திருக்கிறார்கள். இந்த வேளையிலே தேவன் அவர்களுக்கு தீர்ப்பளிக்கலாம். ஆனால் இப்பொழுது அதற்கு தீர்ப்பளிக்காமல் நியாயஸ்தலத்திற்கு வெளியே வைத்து அவர்கள் குற்றத்திற்கு தீர்வை காண தேவன் முயற்சி எடுக்கிறார். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் என்னுடைய நியாயஸ்தலத்திற்குள் வர வேண்டாம், ஏனென்றால் நீங்கள் உள்ளே வந்தால் தோற்று போய் தண்டனையை பெறப்போவது நிச்சயம். ஏனென்றால் நியாயாதிபதியாகிய தேவன் சில காரியங்களை அவர்களிடம் கூறப்போகிறார். அவர் அடுத்து வரும் வசனத்திலே கூறப்போகிற காரியங்கள் ஒருவேளை நமக்கு ஆச்சரியத்தை தருகிறதா இருக்கலாம். பாருங்கள், ஏசாயா 1 18 வசனம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சைப் போலாகும். தேவன் யூதா ஜனங்களை பார்த்து, உங்களுக்கு தண்டனை அளிக்கும்படி நீங்கள் என்னை கட்டாயப்படுத்துகிறீர்கள். உங்கள் வழக்கை நியாயஸ்தலத்திற்கு வெளியே வைத்து முடித்துக் கொள்ளுவோம் என்று சொல்கிறார். மத்தேயு 5 25 வசனத்திலே இயேசு என்ன சொல்கிறார்? எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்திலே ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்திலே ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையிலே வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து என்று சொல்கிறார். அதாவது நியாயஸ்தலத்திற்கு கொண்டு போகும் வரை பொறுத்திராதே, அதற்கு முன்னே சரி செய்துவிடு என்று சொல்கிறார். இதே காரியத்தையே தேவன் இங்கே வலியுறுத்துகிறார். தேவன் தான் ஒரு இரகசியமான சூத்திரத்தை வைத்திருப்பதாக சொல்கிறார். தேவ சுத்திகரிப்பு மிகச் சிறந்த மருந்து. வலிமை மிக்க அனைத்து நோய் நிவாரணி தன்னிடம் இருப்பதாக தேவன் சொல்கிறார். அது பாவத்தை வெளியேற்றிவிடும். அது அணுகுண்டு செய்வதற்கான இரகசிய சூத்திரம் போன்றதல்ல, அதைவிடவும் வலியது. நீங்கள் இதை ஏசாயா 53 பார்க்கலாம். அங்கே ஒருவர் நமக்காக பாடுபடுகிறவராக, மிகவும் நொறுக்கப்படுகிறவராக, வித்தியாசமாக மரிக்கிறவராக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் காயப்பட்டவராக காணப்படுகிறதை பார்க்கலாம். ஏனென்றால் நம்முடைய தண்டனையை அவர் ஏற்று செலுத்திவிட்டார். ஆகவே நியாயாதிபதியாகிய தேவன் நமக்கு இரக்கத்தை காட்ட வழிவகை ஏற்பட்டுவிட்டது. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை தொடர்ந்து கழுவிக்கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அடிப்படையிலான காரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். இதன் அடிப்படையிலே அவர்கள் திரும்புவார்களானால் அவர்கள் தேசம் காக்கப்படும். அவ்வாறு அவர்கள் தங்கள் பாவ வழிகளிலிருந்து திரும்பவில்லை என்றால் தேவன் அவர்களை பாபிலோன் சிறையிருப்பிற்கு ஒப்பு கொடுப்பார். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சில சிறந்த சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு தேசம் வீழ்ச்சியுற 3 நிலைகள் உண்டு என்று முன்னரே சிந்தித்தோம். முதலாவதாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீழ்ச்சி, இரண்டாவதாக
நன்னடத்தையிலே சீரழிவு, இறுதியாக அரசியலிலே வீழ்ச்சி என்று 3 நிலைகளிலே ஒரு தேசம் அழிவை நோக்கி செல்கிறது. இதை உலக வரலாற்றிலே நீங்களும் தெளிவாக பார்க்கலாம். ஆகவே மக்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சியிலிருந்து விடுதலை பெற்றால் மற்ற அழிவையும் தடுக்க முடியும். எனவே ஒரு தேசத்திலே ஏற்படுகிற பிரச்சனைகளை மனிதனால் தீர்க்க இயலாது. எந்த நாட்டாலும் இந்த பிரச்சனையை தீர்க்க இயலாது. அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எழுந்திருக்க வேண்டியது அவசியம். அவர்கள் தேவனிடத்திலே திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக அவரிடத்திலே திரும்ப வேண்டும். அப்பொழுது தேசத்திலே காணப்படும் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். எப்பொழுது நாம் நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தின் மீது முழு நம்பிக்கையையும் வைத்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்களும் கழுவப்படுகின்றன. அதற்கு முன்னர் நாம் மிகவும் கொடிய பாவங்களை ஒருவேளை செய்திருந்தாலும், அக்கிரமம் பெருகி இருந்தாலும் தேவன் அதை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய எல்லா பாவங்களையும் தேவனால் மன்னிக்க முடியும். தேவனால் மன்னிக்க முடியாத பாவம் என்று உலகத்திலே ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்திலே திரும்பும்போது நம்மீது அவர் மிகப்பெரிய நுகத்தடியை தூக்கி வைப்பதில்லை. ஏசாயா 1:19 என்ன சொல்கிறது? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அதாவது தேவன் அவர்களிடம் நீங்கள் முற்றிலும் கீழ்ப்படிந்தாலே இனி உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லவில்லை. நீங்கள் மன விருப்பம் கொண்டு என் வழிகளிலே நடக்க ஒத்துக்கொண்டால் போதும், நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறார். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் நம்மீது லகுவான நுகத்தடியையே வைக்கிறார். நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்ற விருப்பத்தை கொண்டாலே போதும், அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய விருப்பம்தான் மிகவும் முக்கியமானது. அரைகுறையான விருப்பத்தினாலே ஆண்டவரோடு வாழும் வாழ்க்கையை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, நமது விருப்பத்தோடு கூட நாம் அவருக்கு கீழ்ப்படிந்தால் நம்மை முற்றிலும் கழுவி பரிபூரணத்திற்கு நேராக அவர் நம்மை வழிநடத்தி செல்வார். நம்முடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். நம்முடைய பாவங்கள் மிகுதியானது என்று நாம் ஒருவேளை எண்ணக்கூடும். அநேக முறை நான் பின்வாங்கி போனேனே என்று கூட நீங்கள் யோசிக்கக்கூடும். மீண்டும் மீண்டும் பாவத்திலே விழுந்து அதனாலே அக்கிரமம் பெருகி இருக்கலாம். அதன் கரை அதிகமானதாக இருக்கலாம். அநேக முறை அவருடைய அன்பை ருசி பார்த்தும் அவரை நீங்கள் மறுதலித்திருக்கலாம். ஆனாலும் தேவன் சொல்கிறார், உன் பாவம் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் பரவாயில்லை, மனம் திரும்பி என்னிடத்திலே வா, அந்த பாவத்தை வெறுத்து என்னிடத்திலே சேரும் விருப்பத்தோடே வா, நான் எல்லாவற்றையும் மன்னித்து உன்னை ஏற்றுக்கொள்ள விருப்பமுடையவனாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் பாவத்தை எல்லாம் விட்ட பிறகு தேவனிடத்திலே வருவேன் என்று சொல்லாதிருங்கள். நீங்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் நீங்கள் இருக்கிற நிலைமையிலேயே அப்படியே ஆண்டவரண்டை வாருங்கள். அவரிடத்திலே ஜெபித்து பாவ மன்னிப்பு கேளுங்கள். அவர் உங்களை மன்னித்து உங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை தருவார். இன்றே அந்த தீர்மானத்திற்குள்ளே கடந்து வருவீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாங்களும் வழி தப்பி போனவர்கள்தான், பின்வாங்கி போனவர்கள்தான், உம்மை துக்கப்படுத்தியவர்கள்தான். ஆனால் ஆண்டவரே, யார் யார் இப்பொழுது தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னை தண்டிக்க வேண்டாம், நான் திருந்தி வருகிறேன், என்னை கண்டிக்க வேண்டாம், என்னை கண்டுகொள்ளும் என்று உம்முடைய பாதத்திலே வருகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து பாவத்திலிருந்து மெய்யான விடுதலையை கொடுத்து மகிழ்ச்சியான திருப்தியான பரிபூரணமான வாழ்க்கையை தந்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன என்பதை ஒருமுறை கூட ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? தேவன் உலக வரலாற்றிலே தலையிடுகிறவராக இருக்கிறார். முதலாவது, மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீழ்ச்சி ஏற்படுகிறது. இரண்டாவது, நன்னடத்தைகளிலே வீழ்ச்சி. இறுதியாக நிர்வாகத்திலே வீழ்ச்சி ஏற்படுகிறது. நாம் மனம் திரும்பாதவரை உள்ளத்தில் ரணங்களும்
காயங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ ஒப்பு கொடுத்தால் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும். அவருக்கு எதிராக கலகம் செய்தால் நமக்கு நாமே தீமையை வருவித்துக் கொள்வோம். நம்முடைய பக்தியானது வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய தண்டனையை இயேசு ஏற்றுவிட்டார். எனவே நியாயாதிபதியாகிய தேவன் நமக்கு இரக்கத்தை காட்ட வழிவகை ஏற்பட்டு விட்டது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார். சங்கீதம் 140:12.